இதுதான் மணிமுத்தார் டேம். மேலே நிற்கிறோம். மேலே அப் அபோவ் த டேம் அதுவும் இருக்குது. அந்த என்ன சொல்லுவோம், தண்ணி திறந்து விட்ற ஏரியா மதகு. இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டேம். தண்ணிலாம் ஃபுல்லாக தான் இருக்குது. இது ஃபுல்லாகவே டேம். இது கீழே இருந்து நீங்கள் மேலே ஏறி வரணும். ஏறி வர்றதுக்கு கொஞ்சம் பார்த்து தான் வரணும். கேட் பூட்டி தான் இருக்கும். ஏறி தாவி தான் வரணும். அங்கே கேமரா வச்சுட்டு உள்ளே நுழைய முடியல, ஏறி குதிக்கணும். போகும்போது பார்ப்போம். ஸோ இந்த ஹில்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும், தெரியும்னு நினைக்கிறேன். அதுவும் அங்கே ஒரு தனியாக ஒரு போட் நிற்கிது நடுவில். கேட்பாரட்டு நிற்கிதா, ஆள் இருக்கான்னு தெரியல. தண்ணியெல்லாம் கண்ணாடி மாதிரி இருக்குது. எங்கே இருந்து அந்த ஹில்ஸ் ஆரம்பிக்குதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு அதோடைய மிரர் இமேஜ் வந்து அதிகமாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த பக்கம் இது ஃபுல்லாகவே பார்க்கு. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பார்க்கு. இதிலேருந்து இறங்கிடலான்லாம் யோசிக்காதீங்க. அப்படிலாம் இறங்கி போக முடியாது. ஆடு மாடு தான் இறங்கும், அதுவும் கஷ்டப்படும். அந்த எண்டில் இருந்து இது ஃபுல்லாகவே பார்க்கு தான். சரியாக மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி நிலமையில் இருக்குது. அப்படி பார்த்தாலும் அந்த நடுவில் ஒரு ஏரியாவில் ஆட்கள் உட்காந்துருக்காங்க. ஆட்கள் ஆட்டுக்குட்டியோடு உட்காந்துருக்காங்க. அது ஆடு மேய்க்கிறவங்களாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே புறம் சகதி. உள்ளே போனால் போதும்னு ஆயிரும். ஸோ அது மெயின் ரோடு. அது நேராக போய் அந்த வரலாறு காணாத ஒரு பார்க்கு அங்கே இருக்க, அங்கே போய் ஜாயிண்ட் ஆகும். அது தாண்டி பாலம் இருக்குது. அப்படி போனோம்னா போலீஸ் குவார்ட்டர்ஸ் வரும் ரைட் சைடில். அங்கேருந்து அப்படி போனோம்னா ஊருக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் அப் அபோவ் த மணிமுத்தார் டேம். சில பேர் வாக்கிங்லாம் போவாங்க. இங்கே டேமில் வந்து வாக்கிங் போகணுமா, அது அவங்க விருப்பம். நான் கூட கேட்டேன். இங்கே ஒருத்தர் போயிட்டு இருந்தார் இடையில வரும்போது சாயந்தரம், இங்கே வந்து வாக்கிங் போகிறீங்களா சார் அப்படின்னு. சார் உங்களுக்கு என்ன சார் அப்படின்ட்டு. இதிலேருந்து என்ன புரியுது, அட்வைஸ் பண்ணவும் கூடாது, கேட்கவும் கூடாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, பேசி பிரயோஜனம் இல்லைன்னா அந்த இடத்த விட்டு நவுண்டுறணும். அதுதான் லேட்டஸ்ட்டாக நான் கற்றுக்கிட்டது. அது சரிதான், வாழ்க்கையே ஒரு பாடம் தானே. ஸோ அட்வைஸ் பண்ணாதீங்க, யார் அட்வைஸையும் கேட்காதீங்க. அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ்ந்துக்கிடுவாங்க. எதுக்கு இந்த டாபிக் எழுதோம் தெரியலையே. ஸோ இது ஒரு ஏரியா, மணிமுத்தார் ஏரியா. சுற்றிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப நேரம். ரொம்ப நேரம் சுற்றுறோம் போலையே. கொஞ்ச நேரம் கேமராவை உட்கார வச்சுருவோம்.